அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் ராகு கேது பயிற்சியால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாறுதல் ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் திருக்கணிதத்தின்படி ராகு கேதுவின் பெயர்ச்சியால் சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது. வாக்கிய பஞ்சாகமத்தின்படி அடுத்த 3 மாதங்களுக்கு பிறகு முழுமையாக ராகு கேது பயிற்சியை சந்தித்தாலும் இந்த தருணத்தில் இருந்தே நல்ல மாறுதலை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக உண்டு. குறிப்பாக ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய ராகு ஒரு வகையில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனியின் ஆட்சி வீடான ஜென்ம ராசியில் அமர்வதால் இந்த வேளையில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவிற்கென தனி ஆட்சி வீடு எதுவும் கிடையாது. எனவே அந்த வகையில் பார்க்கும்போது அவரது நட்பு கிரகமான ராசியின் அதிபதியான சனியின் ஆட்சி வீட்டில் ஜென்ம ராசியில் அமர்வதால் ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையான பல்வேறு வகையான நன்மைகளை உறுதியாகவே ராகு அள்ளி கொடுக்க போகிறாருங்க. குடும்பஸ்தானத்தை விட்டு விலகுவதால் பொருளாதார நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் சற்று கணிசமாக குறைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. ஜென்ம சனியின் ஆதிக்கமும் முழுமையாக இந்த தருணத்தில் விலகுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பகவானும் மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். எனவே அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக தேடி வருகிறது. எனவே மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே பல்வேறு வகையான நன்மையையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். ஏனென்றால் மோட்சக்காரகரான கேதுவும் அஷ்டமத்தை விட்டு விலகுகிறார். பாம்புவின் தலைப்பகுதி மற்றும் வால் பகுதியை கொண்ட நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது சூரியனை போன்று அசையா கிரகமாகவும் பார்க்கப்படுகின்றன. இந்த கிரகநிலைகள் பொதுவாக அஷ்டமம் ஜென்மம் போன்ற இடத்தில் அமர்வது சற்று சாதகமற்ற சூழல் என்று பார்க்கப்பட்டாலும் கூட அஷ்டமத்தை விட்டு கேது விலகுவது உறுதியாகவே மிக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் ஜென்மத்தை காட்டிலும் அஷ்டமம் சற்று கூடுதல் சிரமத்தை ஏற்படுத்தும். எனவே அந்த வகையில் ராகு ஜென்மத்திற்குள் வரும்போது அஷ்டமத்தை விட்டு கேது விலகுவது மட்டுமல்லாது சப்தம பார்வையை சப்தமஸ்தானத்தின் மீது பதிக்கிறார். ராகு கேது ஜென்ம ராசியில் பதிக்கிறார். இந்த வேளையில் 7.5 சனியில் ஜென்ம சனியின் ஆதிக்கமும் விழுகிறது. குருவும் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். எனவே அடுத்த 1.5 ஆண்டுகள் மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பை கும்பராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமான ராகு கேது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக சிறப்பான அதிரடியான வளர்ச்சிக்கும் நல்ல வாய்ப்புகளையும் உறுதுணையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடை தாமதங்கள் விலகும். எந்த ஒரு திட்டத்தையும் திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும். அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதன் மூலம் நிறைந்த ஆதாயத்தை பெற முடியும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக வலுவாக ராகு கேது பயிற்சி 7.5 சனியில் கடைசி 2.5 ஆண்டுகளில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ராசியின் அதிபதியான சனிக்கு அடுத்தபடியாக நீண்ட தூர சஞ்சார காலகட்டத்தை கொண்ட கிரகமாக ராகு கேது பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் ஜென்மராசிக்குள்ளும் சப்தமத்திற்குள் கேதுவும் வந்திருப்பதால் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான காரியங்களை கூட அலைச்சல் சிரமம் இல்லாமல் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைப்பதோடு எதையும் சமாளித்து வல்லமை பெற்ற சூழ்நிலையை உருவாக்கி கொள்வதற்கான மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. சரியாக நுணுக்கமாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாகவே உங்களை தேடி வரும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். மனக்கவலை இந்த தருணத்தில் தீர்வதோடு குடும்பத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சுப நிகழ்வுகளும் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. ராகு கேது தற்போது இருப்பதை காட்டிலும் ஜென்மத்திலும் சப்தமத்திலும் அமர்வதால் உறுதியாகவே நெருக்கடிகள் தளர்வதோடு இந்த தருணத்தில்
எதிர்பார்க்கக்கூடிய ஏற்றம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே விரக்தி மனப்பான்மை இந்த தருணத்தில் விலகும். கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதால் கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கூட மீண்டும் தங்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று செயல்படக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு புகழின் உச்சத்தையே அடையக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வளர்ச்சியும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்கலாம். உடன் பிறந்தவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் வழியில் இந்த தருணத்தில் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலமான மாறுதல் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் தடுமாற்றமின்றி கைகூடும். இடம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பெற்றோர் வழியில் இருந்து வந்த விரிசல்கள், மனக்கசப்பு, சங்கடம் போன்றவை இந்த தருணத்தில் நீங்கும். தொழில் வளத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான புதிய வாய்ப்புகளும் தொழில் ரீதியாக பல்வேறு வகையான சலுகைகளும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் திருப்திகரமாக அமையும். கல்வியில் ஒருநிலைப்படுத்தி அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும். கலைத்துறையில் பிரம்மாண்ட வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் மிக பெரிய அளவில் உங்களுடைய வளர்ச்சிக்கு பக்க உறுதுணையாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரும்போது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் அஷ்டமத்தை விட்டு விலகும் கேதுவால் நினைத்த காரியம் அனைத்தையும் உறுதியாகவே திறன்படவே இந்த தருணத்தில் சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் முற்றிலுமாக கிடைக்கிறது. எனவே நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நித்தமும் புதிதாய் கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. இந்த தருணத்தை தவறவிடாமல் பெண்மணிகள் பயன்படுத்தி கொண்டால் திருப்திகரமான சூழல் குடும்பத்திலும் தொழில், வியாபாரம், உத்தியோகம் என அனைத்து வகையான பணிகளிலும் கும்பராசிக்காரர்கள் பெண்மணிகள் சந்திப்பதற்கான நல்ல யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் ராகு கேது பயிற்சி துவங்கியவுடன் ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று ராகு கேது பகவானை தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தோஷங்கள், தடைகள் விலகி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான சிரமமும் இன்றி கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.